அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Lakshmi Krishna Natural Weight Loss Powder, 100% organic, no side effect. Link in description. முடி கொட்டுறது அப்படின்றது உள்ள இருந்து இப்ப புது முடி வளருது. பழைய முடி உதிரதான் வேணும், அப்பதான் புது முடியால வளர முடியும். ஸோ இந்த பீரியட் தான். அதனால நம்ம ஜாஸ்தி ஸ்ட்ரெஸ் ஆனோனாலே ஹேர் ஃபால் வந்துட்டு அதிகமாகும். ஸோ காமனாக நட்ஸ் எடுத்தாலே வந்துட்டு ஹேர் க்ரோத் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நிறைய இடத்துல இன்னமும் ஜிஎஃப்சி பண்ணும்போது அதை பிரிச்சுட்டு அந்த பிளாஸ்மாவை அப்படியே எடுத்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதை இன்ஜெக்ட் பண்ணும்போது பிஆர்பி கொஞ்சம் பெயின்ஃபுல். ஜிஎஃப்சி வந்துட்டு கம்பேரிட்டிவ். ஸோ மேக்ஸிமம் எத்தனை செஷன் வரைக்கும் போகும்? அதிகபட்சம் அவங்க சொல்லாம நிறுத்துறாங்கன்னும் போது நம்மளால இந்த விஷயம் எதுவுமே அவங்களுக்கு கைட் பண்ண முடியாது. ஸோ ஹேர் கலரிங் பண்ணிக்கலாம், ஹைலைட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அகைன் நம்ம அந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா எப்படின்னு? இந்த மாதிரி ரூட்டை டேமேஜ் பண்ணாம பண்ற மாதிரி. ஹாய் மேம். ஹாய். ஸோ இப்போ இருக்கிற மேஜர் ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா ஹேர் லாஸ். ஹேர் க்ரோத் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிஆர்பி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஆர்பி ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன? ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யூஸ்வலாக ஹேர் ஃபால் அப்படின்றது நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு 2 to 3 months இட்ஸ் ஃபைன். ஏன்னா ஹேர் ஃபால் பீரியட் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ ஹேர் ஃபால் பீரியடில் முடி கொட்டுறது அப்படின்றது உள்ளேருந்து இப்போ புது முடி வளருது. பழைய முடி உதிரதான் வேணும், அப்போ தான் புது முடியால் வளர முடியும். ஸோ இந்த பீரியட் தான் அந்த ஹேர் ஃபால் பீரியட் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுறது. ஸோ அந்த டைம் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா யூஸ்வலாக 1 to 3 months அப்படின்றது ஒரு காமனான டைம் டியூரேஷன். இது 3 monthsக்கு மேலே அதே மாதிரி ஃபால் ஆகுது அப்படின்னா சம்திங் யூ ஹாவ் டு டேக் கேர். ஸோ நீங்கள் உங்களுக்கு இப்போ முடி கொட்டுது, நம்மளுக்கு வந்துட்டு திடீர்னு முடி கொட்டும், நிறையா முடி கொட்டுற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் நம்ம கவனிக்க மாட்டோம். ஸோ நம்ம கவனிக்கும் போதெல்லாம் நிறையா முடி கொட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் பேஷண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டெய்லி மார்னிங் டு நைட் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிறத நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. டெய்லி அதை கேப்சர் பண்ணிக்கோங்க. கம்பேரன்சி வெதர் ஒரே மாதிரி ஃபால் ஆகுதா, இல்லை இன்னைய விட நாளைக்கு கம்மியாக இருக்குது அந்த மாதிரி இருக்கா, இல்லை இன்னைக்கு ஜாஸ்தி நாளைக்கு கம்மியாக இருக்குது, ஒரு 4 நாள் கம்மியாக இருக்குது, அகெயின் ஜாஸ்தி. இதை நீங்கள் பேட்டர்னை ஃபஸ்ட்டு வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் டாக்டரால் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ இப்போ டெய்லி உங்களுக்கு ஒரே மாதிரி ஹேர் ஃபால் கம்மியாக தான் இருக்குன்னு போது இப்போ நம்ம இழுக்கிறோம் அந்த டைமில் வருது, ஆர் கோம் பண்ணுறோம் அந்த டைமில் வருதுன்னா ஒரு நாளைக்கு மேபி ஒரு 20 to 40 ஹேர் வரலாம். ஸோ அந்த மாதிரி வருதுன்னா தட்ஸ் வெரி நார்மல். பட் டெய்லி பஞ்சாக போகுதுன்னா அது நமக்கு அப்படி சம்டைம்ஸ் தெரியும், பட் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த அளவு இருக்காது. பிகாஸ் நான் காமனாக இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால நம்ம ஜாஸ்தி ஸ்ட்ரெஸ் ஆனோனாலே ஹேர் ஃபால் வந்துட்டு அதிகமாகும். ஸோ இது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ரீஅஷூரன்ஸ்க்காக இந்த விஷயம் வந்துட்டு அவங்க பண்ணணும். கம்மிங் டு த ஹேர் க்ரோத். ஸோ ஹேர் க்ரோத்தில் ஹேர் பிஆர்பி அப்படின்றது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வார்த்தை. ஸோ பிளாஸ்மா ரிச் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறது தான் பிஆர்பி அப்படின்ற ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இது என்ன அப்படின்னா, நம்மளோட பிளட் எடுத்து நம்ம பிளட்டில் இருக்கிற பிளாஸ்மா ப்ரோட்டீனை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்து அதில் வந்துட்டு க்ரோத் ஃபேக்டர், முடி வளர்கிறதுக்கான செல்ஸ் வந்துட்டு இருக்கும். அதை டைரெக்டாக ஸ்கேல்பில் இன்ஜெக்ட் பண்ணுவோம். அது என்ன பண்ணோம்னா ஹேருடைய ரூட்டுக்கு டைரெக்டாக போகுது. ஸோ நம்ம 100% முடிக்கு தேவையானதை டைரெக்டாக கொடுக்குற மாதிரி. அப்போ இம்மீடியட்டாக ஹேர் ஃபால் ப்ராப்ளம் கண்ட்ரோல் வரும் அண்ட் ஹேர் க்ரோத்தை வந்துட்டு அது ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ உடனே ரிசல்ட்ஸ் தெரியும். ஸ்டில் அந்த இடத்துல ரூட் இருக்குது. ஓகே, ரூட் வந்துட்டு மெல்லிஸாக தான் ஆகியிருக்கு, ஆனால் வந்துட்டு அரெஸ்ட் ஆகலை க்ரோத். அப்படின்னும் போது நம்மளால் அந்த ரூட்டை மறுபடியும் முன்னாடி மாதிரி அடர்த்தி ஆக்க முடியும். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் பிஆர்பி அப்படின்ற ட்ரீட்மெண்ட். ஸோ நம்ம டைரெக்டாக வந்துட்டு பிளாஸ்மா ப்ரோட்டீனை இன்ஜெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல க்ரோத் வந்துட்டு ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ ஒரு ஜென்ரலாக ஒரு ஹேருடைய க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா 45 days எடுக்கும். ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட்டோட ரிசல்ட்ஸ் அப்படின்றது ஒரு 45 நாள்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ கம்ப்ளீட்டாக ரூட்டே போயிடுச்சுன்றவங்களுக்கு டைரக்டாக டிரான்ஸ்பிளான்ட். பட் ஆனால் இவங்களுக்கு ஒரு சிலருக்கு குட்டியாக இருக்கும், ஸ்கேல்ப் ஆனால் தெரியும், பட் குட்டியாக வந்துட்டு இருக்கும் நம்ம கேமராவில் பார்க்கும்போது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸோ ஒரு 2 செஷன் மட்டும் பிஆர்பி எடுக்கலாம். யூஸ்வலாக இன்டர்வல் பிட்வீன் பிஆர்பி இஸ் 20 to 30 days. ஒரு செஷனுக்கும் இன்னொரு செஷனுக்கும் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 20 to 30 days. ஸோ 2 months டைம். இந்த 2 monthsல 2 செஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு
அதுக்குள்ளே அந்த 40 டேஸ் பீரியடும் முடிஞ்சிடும். ஸோ 40 டேஸ்க்கு அப்புறமா நம்ம வந்துட்டு அவங்களுக்கு அந்த கேமராவில் செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்துட்டு ரூட் இருக்கா இல்லையா. மீன்வைல் அவங்களோட பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அவங்க எடுத்திருப்பாங்க இல்லையா பிஃபோர் ஸ்டார்டிங் ட்ரீட்மெண்ட், அதையும் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ரிப்பீட் பண்ணி பார்ப்போம். இப்போ நியூட்ரிஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சா அப்படின்றது. நியூட்ரிஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்லோவாக டேப்பர் பண்ணி ஸ்டாப் பண்ணுவோம். மீன்வைல் அவங்களுக்கு என்னெல்லாம் டெஃபிஷியன்சிஸ் இருந்ததோ அதை அவங்களோட டயட்டில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ காமனாக நட்ஸ் எடுத்தாலே வந்துட்டு ஹேர் க்ரோத் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரிச் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ இப்போது ஒரு எவ்வளோ நட்ஸ் எடுக்கிறோம் அதை நம்ம வந்துட்டு கேல்குலேட் பண்ணி எவ்வளோ கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் பர் டே நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் நட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம மாடுலேட் பண்ணி அவங்களுக்கு அந்த டயட்டை வந்துட்டு கொடுக்கணும். ஸோ அப்போது டெய்லி அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த சப்ளிமெண்ட் கிடச்சிரும். ஸோ நம்ம மெடிசனை ஸ்டாப் பண்ணாலும் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்காது. பிஆர்பி வெர்சஸ் ஜிஎஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பிஆர்பினாலும் ஜிஎஃப்சினாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ மக்கள் ரொம்ப குழம்பி போய் இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மேம். ஸோ இப்போ பிஆர்பி அப்படின்றது என்னென்னா ரெண்டுமே சேம் ப்ரொசீஜர் தான், பிளட் எடுத்து பண்ணுற ப்ரொசீஜர் தான். பிஆர்பியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிளட் எடுத்துட்டு அந்த பிளட்டில் வந்துட்டு நம்ம அதோட சீரமை செப்பரேட் பண்ணுறதுக்காக ஒரு மெடிசன் ஆட் பண்ணி அதை வந்துட்டு ஃபார்முலேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த மெடிசன் தனியாக கிடைக்கும், லைக் அந்த பிளாஸ்மான்னு சொல்லுவோம், தனியாக கிடைக்கும். அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் முடி வளர்கிறதுக்கான செல்ஸ், க்ரோத் ஃபேக்டர் செல்ஸ் அப்படின்றது இருக்காது. நிறைய இடத்துல இன்னமும் ஜிஎஃப்சி பண்ணும்போது அதை பிரிச்சுட்டு அந்த பிளாஸ்மாவை அப்படியே எடுத்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதை இன்ஜெக்ட் பண்ணும்போது ஒரு ரிசல்ட்ஸுமே இருக்காது. இது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அவங்க அதை அந்த மாதிரி பண்ணுறாங்க. இதில் ஒரு ரிசல்ட்டுமே இருக்காது. ஏன்னா நம்ம உடம்புலையே இந்த பிளாஸ்மா ப்ரோட்டீன் அப்படின்ற விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் முடி வளருதா கிடையாது. இது எப்போ வந்துட்டு நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கணும், அதை ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த பிளாஸ்மாவை எடுத்ததுக்கப்புறம் அதில் ஆக்டிவேட் பண்ணுற செல்ஸ் ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அதை இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இதை ஆட் பண்ணாமல் இன்ஜெக்ட் பண்ணுறோன்னா பெருசாக ஒன்றும் ரிசல்ட்லாம் இருக்காது. ஸோ காமனாக இதை இன்ஜெக்ட் பண்ணாமல் இதை மிக்ஸ் பண்ணாமல் நிறைய இடத்துல இன்ஜெக்ட் பண்ணுறாங்க பிகாஸ் தே ஆர் நாட் அவேர் ஆஃப் இட். ஸோ இந்த விஷயம் பிஆர்பியில். ஸோ நம்ம இந்த ஆக்டிவேட் பண்ணுறதை ஆட் பண்ணாதான் அதில் இருக்கிற க்ரோத் ஃபேக்டர் செல்ஸ் ஆக்டிவேட் ஆகும், இன்ஜெக்ட் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் கொடுக்கும். வேறஸ் ஜிஎஃப்சியில் என்ன அப்படின்னா அதில் ஆல்ரெடி க்ரோத் ஃபேக்டர் செல்ஸ் ஆட் பண்ணியே வரும். ஸோ இதில் நம்ம டேரெக்டாக பிளட் ஆட் பண்ணி நம்மளுக்கு வரும்னு சொன்னாலே அந்த சீரம் மாதிரி பிளாஸ்மா அது வந்துட்டு ஆல்ரெடி க்ரோத் ஃபேக்டர் செல்ஸோடு தான் இருக்கும். இதை தனியாக ஆக்டிவேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்த இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் பெயின். பிஆர்பி கொஞ்சம் பெயின்ஃபுல், வலிக்கும். ஜிஎஃப்சி வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி ரொம்ப 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 பேரபிளான ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஐ ஓன்ட் சே வலியே இருக்காது அப்படி நான் சொன்னால் அது போய். ஸோ கண்டிப்பாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், பட் ரொம்ப பேரபிளான டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். நம்ம லைக் ஃபீமேல்ஸாக இருந்தாலும் நம்மளால் அதை ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தான் வந்துட்டு ஜிஎஃப்சியில் இருக்கும். பிஆர்பி அந்த மாதிரி கிடையாது. ஸோ இப்போ பிஆர்பி வந்து நம்ம செஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ மேக்ஸிமம் எத்தனை செஷன் வரைக்கும் போகும் மேம்? ஒருத்தரோட ஹேர் க்ரோத்தை பொறுத்து அது வந்து டிஃபர் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ மேக்ஸிமம் என்ன ஒரு மக்களாக இருந்தாலுமே இந்த அளவுக்கு தான் செஷன் இருக்குன்னா அதிகபட்சம் 8 to 10 செஷன்ஸ் மேக்ஸிமம். ஏன்னா ஒரு சிலருக்கு ரொம்ப ஸ்லோவாக க்ரோத் இருக்குது, ஒரு சிலர் வந்துட்டு ஆன் டைம் வராமல் கொஞ்சம் தள்ளி வருவாங்க. இந்த மாதிரி டைமில் வி மே ரெக்வயர் 10 செஷன்ஸ், இல்லைன்னா ஒரு 6 to 8 செஷன்ஸ் காமனாக போதும். இப்போ க்ரோத் வந்துட்டு ஓரளவு நல்லா வந்துருச்சு, பேஷண்ட்டுக்கு அந்த ரிசல்ட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா வி கேன் ஸ்டாப். அது எத்தனாவது செஷனாக இருந்தாலும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறலாம். அதுக்கு மேலே நாட் ரெக்வயர்ட். பட் அகெயின் ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ அதை பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அவங்க வந்துட்டு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ 8 to 10 செஷன்ஸ் பண்ணுறோன்னா அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அத்தனை செஷனுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ப்ரோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு அடுத்த ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறது அப்படின்றது காசு தான் வேஸ்ட்டு. அதுக்காக தான் நான் அந்த 2 செஷன் மட்டும் ஃபஸ்ட்டு எடுக்க சொல்கிறது. 2 செஷனுக்கு அப்புறம் நம்ம ஸ்கேல்ப் அனலைஸ் பண்ணி க்ரோத் இருக்கா அதை நீங்களும் கண்ணால் பார்ப்பீங்க.
ஸோ உங்களுக்கும் தெரியும் இதில் வந்துட்டு நம்ம ஜிமிக்ஸ் பண்ணுறதுக்கு வழியே கிடையாது. ஸோ நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம், இப்போ ஃபோட்டோ எடுக்கிறோம், ரெண்டையும் ஸ்கேல்போட அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு க்ரோத் இருக்கா இல்லையான்னு தெரியும். 45 டேஸில் ஒரு சின்ன முடி கூட வரல அப்படின்னும் போது அவங்களுக்கு 6 மாதம் கழிச்சோ இல்லை ஒரு 8 செஷன்ஸ்க்கு அப்புறமோ அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது வந்துட்டு நாட் பாசிபிள். ஸோ எக்ஸ்ட்ரா 6 செஷன் அவங்க பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுற காசையும் சேவ் பண்ணிக்கலாம், விச் இஸ் நாட் நெசசரி. அவ்வளோ நீங்கள் அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணணும், க்ரோத் இல்லைன்னும் போது ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. ஸோ அதை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஸோ நான் யூஸ்வலாக இப்போ பேஷண்ட் வராங்க அப்படின்னா எடுத்தோன்னே நீங்கள் 8 செஷன்ஸ் பண்ணிக்கோங்க, 10 செஷன்ஸ் பேக்கேஜ் அப்படி யூஸ்வலாக ஐ டோன்ட் சஜஸ்ட். ஸோ யூஸ்வலாக நான் மேக்ஸிமம் 8 செஷன்ஸ் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப ரேராக தான் 10 செஷன்ஸ் சஜஸ்ட் பண்ணுவேன். அதுவும் 10 செஷன்ஸ் ஃபீமேலுக்கு தான் யூஸ்வலாக தேவைப்படும், மென்னுக்கு அத்தனை செஷன்ஸ் காமனாக தேவைப்படாது. பட் ஆனால் ஒரு 3 to 4 செஷன்ஸ்லேயே ஸ்டாப் ஆகிடுவாங்க, இல்லை காஸ்ட் ரொம்ப அதிகமாகுது அதனால் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன மாதிரியான ட்ராபேக்ஸ் அந்த பேஷண்ட்டுக்கு ஏற்படும்? ஸோ நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்களோட அகெயின் நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணி அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம டயட்லாம் கொடுத்துருப்போம், இதை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்கிறதோ இல்லை இதை மாடுலேட் பண்ணி கொடுக்குறதோ, இந்த விஷயங்கள்லாம் ஃபர்தராக அவங்களுக்கு மறுபடியும் லாஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம செய்கிறது. ஸோ அப்ரப்டாக அவங்க சொல்லாமல் நிறுத்துறாங்கன்னும் போது நம்மளால் இந்த விஷயம் எதுவுமே அவங்களுக்கு கைட் பண்ண முடியாது. ஸோ அகெயின் தே வில் ஃபேஸ் ஹேர் ஃபால் ப்ராப்ளம். பட் இல்லை டாக்டர் என்னால் வர முடியல, டிஸ்டன்ட்டாக இருக்குது ஆர் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த அவங்க ஸ்டாப் பண்ணுற டைம்லேயும் நாங்கள் அகெயின் பிளட் டெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ ஃபர்தராக லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ப்ராப்பராக வந்துட்டு ஸ்கெட்யூல் பண்ணி கொடுத்துடுவோம். ஸோ ஃபர்தராக லாஸை அவங்க ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. அகெயின் க்ரோத் வேணும் ஆர் அந்த க்ரோத் ஸ்டில் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா ஆஃப்டர் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் தே வில் அகெயின் கண்டினியூ த ட்ரீட்மெண்ட். இப்போ பிஆர்பி ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணோம்னா அதோட லாங் லாஸ்ட் எப்போ வரைக்கும் இருக்கும்? அகெயின் பிஆர்பி இஸ் அ பெர்மனன்ட் சொல்யூஷன். ஓகேவா? இப்போ உங்கள் பாடியில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதனால இப்போ தைராய்டு இஷ்யூஸ் இருக்குது ஆர் டெஃபிஷியன்சிஸ் இருக்குது, இந்த மாதிரி காரணங்கள்னால முடி கொட்டுதுன்னா அதுக்கான ப்ராப்ளமையும் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிகிட்ருப்பீங்க, மீன்வைல் உங்கள் ஹேர் ஃபாலையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒன்ஸ் உங்களோட என்ன ப்ராப்ளம்னால கொட்டுதுன்றதை நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம்னா த ரிசல்ட் இஸ் கோயிங் டு பி பெர்மனன்ட். நீங்கள் அது எதையுமே பார்க்காம முடி கொட்டுது எனக்கு பிஆர்பி பண்ணிக்கணும் ஆர் நீங்கள் போகிறீங்க டாக்டர் முடி கொட்டுதா பிஆர்பி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பிஆர்பி ஆரம்பிச்சிடுறீங்க அப்படின்னும் போது பிஆர்பி முடிஞ்சு ஒரு 2 மாதத்தில் பிஆர்பி செஷன்ஸ் முடிஞ்சிருது அப்படின்னா அடுத்த 1 மாதம் கழிச்சு திருப்பி முடி கொட்ட ஆரம்பிச்சிடும், ஏன்னா நம்ம சரி பண்ணல. பட் அதை சரி பண்ணியோ இல்லை எதனால கொட்டுதுன்றதை ஃபைன் பண்ணிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் வந்துட்டு பெர்மனெண்ட்டாக இருக்கும். தட் இஸ் நாட் அ டெம்பரவரி, இவ்வளோ நாள் தான் இருக்கும் அந்த மாதிரி கிடையாது, பெர்மனெண்ட்டான விஷயங்கள். பட் இப்போ பிஆர்பி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா என்ன மாதிரியான ஷாம்பூஸ் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி எதனா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா மேம்? ஷாம்பூவோட பர்பஸ் என்னன்னா கிளென்சிங், அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுறது ஒரு ஜென்டிலான கிளென்சர், அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் முடிக்கு. ஸோ ஒரு ஜென்டில் கிளென்சர், எனி ஜென்டில் கிளென்சர், ரொம்ப ஓவராக வந்துட்டு இந்த மாதிரி ஹேர் எனக்கு ஸ்மூத்னிங் வேணும்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு ப்ரமோட் பண்ணுற மாதிரி ஹேர் வாஷ் ஷாம்பூஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ எஸ்எல்எஸ் இருக்கிறதா இருக்கட்டும், பெரபன் இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்கிற எனி ஜென்டில் கிளென்சர் இஸ் ஃபைன். ஸோ இப்போ நம்மளுக்கு பிஆர்பி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், நம்மளுக்கு நல்லா ஹேர் க்ரோத் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ஆசை வரதே வந்து ஹேர் கலரிங் பண்ணிக்கலாம், ஹைலைட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணால் அதில் என்ன மாதிரியான ட்ராபேக்ஸ் இருக்கும் அண்ட் அந்த மாதிரி பண்ணி கண்டிப்பாக ஹேர் லாஸ் ஆக தான் செய்யும். ஸோ அகெயின் நம்ம அந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா எப்படி? மெயினாக பண்ணுறீங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஹேர் கலரிங் பண்ணுறீங்க ஆர் ஸ்மூத்னிங் பண்ணுறீங்கன்னா டூ இன் த ரைட் பிளேஸ். ரூட்டை டேமேஜ் பண்ணாமல் பண்ணுறது, ஃப்ரம் ரூட் பண்ணாமல் ரூட்லேருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தே வில் டூ. ஸோ அந்த மாதிரி ரூட்டை டேமேஜ் பண்ணாமல் பண்ணுற மாதிரி ப்ராப்பர் ப்ரொஃபஷனல்ஸாக பார்த்து பண்ணுங்கள். ஹேர் கலரிங் பண்ணாலும் சேம் ப்ரோட்டோகால் தான். அண்ட் அதுக்கப்புறம் ஹேர் ஃப்ரிஸினஸ், ட்ரைனஸ், அதனால் பிரேக்கேஜ் ஆகுறது, அதனால் டென்சிட்டி லாஸ் ஆகுறது, இதுதான் வந்துட்டு ஹேர் கலரிங்னால வர காமன் ப்ராப்ளம். ஸோ அதுக்கான ப்ராப்பர் கேர்லாம் உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரொசீஜர் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஹேர் கலர் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவேன், எனக்கு அதுக்கு நடுவில் நான் எந்த ஒரு கேரும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரினா ஐ வில் அட்வைஸ் நாட் டு டூ. மேபி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட கேட்க பயந்து இருக்கலாம் இந்த ஒரு கேள்வி. ஸோ இது மூலியமாக தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். மை ப்ளஷர். தேங்க்யூ.
அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description.